ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி 5 நாள் சேனலில் கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கெளுத்தி கருவாடு செய்ய போகிறோம். கெளுத்தி கருவாடு வந்து துண்டு துண்டாக சந்தையில் விற்றாங்க, வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே வந்து கெளுத்தி கருவாடு வச்சுருக்கோம். ஒரு கிண்ணத்தில் இந்த கெளுத்தி கருவாடு போட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து போட்டுருவோம். தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கி வரைக்கும் நம்ம மூடி இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி கரையணும். கரையிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும்ல, அதனால் நம்ம நல்லா கருவாட்டை அலசிடணும். இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், அடுத்து இப்போ நம்ம கருவாடு போடணும். கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் அந்த கருவாடு வேகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப வேகமாக அடுப்பு வச்சோம்னா கரைஞ்சி போயிடும் கருவாடு. இப்போ வந்து கருவாடு இருக்குதா என்னன்னே தெரியாது, அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், கருவாடு நல்லா வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த கருவாடு தொக்கு வந்து சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பு வேணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சப்பாத்தியும் கருவாட்டு தொக்கும் வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.